காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இதாயத்துல்லா சார், இப்போ இந்த விவாதத்தை எப்படி உங்கள்கிட்ட சொல்லுங்கள் சார். இல்லை சொல்கிறது ஒன்றும் இல்லை. சரி. ஆனால் நிறையா இருக்குது. சரி. ட்ரம்ப் யார் என்னன்னு மக்களுக்கு தெரியும். ரைட். நம்ம ஊர் பிரதமர் மோடிக்கு ரொம்ப வேண்டியவர். அவரையும் வலதுசாரிங்கிறாங்க, இவரையும் வலதுசாரிங்கிறாங்க. அவர் வெற்றி பெற வேணும்னு சொல்லி நம்ம பிரதமர் மோடி பெரிய முயற்சி எடுத்தார். ஆனால் கடந்த முறை அவர் தோல்வி அடைந்தார் ட்ரம்ப்பு. அது ஒரு வகையில் வந்து ட்ரம்ப்பை பற்றி அந்த அன்னைக்கு உள்ள மக்கள் வந்து நினச்சது வேறு, இப்போ உள்ள மக்கள் தோல்வி அடைந்து மீண்டும் வெற்றி அடித்தவர் இவர். அவர் சொன்ன காரணம் இந்த காரணம்தான். ரைட். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், நாங்கள் ஜனநாயகத்தின் காவலர்கள், நாங்கள் வந்து சமத்துவத்தின் காவலர்கள், மனிதநேயமிக்கவர்கள் சொல்லிக்கிட்டு அமெரிக்கா, இன்றைய அமெரிக்கா இவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலையில் இந்தியர்களை நடத்தியிருக்க வேண்டாம். சிறு நாடுகள் கூட அவர்களுடைய எதிர்ப்புக்கு பணிந்து இது போன்று நாங்கள் இது போன்ற தரக்குறைவான அந்த விமானங்களில் ஏற்றி அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசஞ்சர் விமானங்கள் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை நாம் சில நேரங்களில் இங்கேருந்து நம்ம விமானங்களை அனுப்பி கூப்பிட்டு வருவோம். நம்ம ஊரில் இந்தியாவுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு விமானமும் கிடையாது. இதுதான் உலகத்திலேயே பெரிய நாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு விமானமும் இல்லாத நாடு இந்தியா தான். ஏர் இந்தியான்னு ஒரு விமானம் இருந்துச்சு நமக்காக வேண்டி. இன்னைக்கு அது இல்லை. 68,000 கோடி கடன் ஆகி போச்சுன்னு கொடுத்துட்டோம். கொடுத்தாங்க, வச்சாங்க. 20,000 கோடி. நீங்கள் நாடு இலங்கையாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடுகளுக்கெல்லாம் மரியாதை வந்து அந்த நாட்டுக்குன்னு ஒரு விமான இது இருக்கும். அது இல்லை இன்னைக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைன்னு சொன்னால் 2013 அது ஒரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியோ என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ. ஆனால் நாட்டுக்கு அவமானங்கிறது நான் சொன்னோன்னா கூடுதல் இது ஒன்றுன்னு சொல்ல வர்றேன். ரைட். 2013-14 இதே மாதிரி ஒரு டிப்ளமேட்டுக்கு விலங்கு போடப்பட்டது. என்ன நடந்துச்சு தெரியுமா? டாக்டர் மன்மோகன் சிங் என்ன செஞ்சார் தெரியுமா? அவங்களுடைய தூதரகங்களுக்கு பூராமே என்ன பண்ண, கொஞ்சம் ப்ளீஸ் முதல் இதில் இந்த குறுக்கிட வேண்டாம். நான் ஏன் உங்களை குறுக்கிடல, நீங்கள் நிறைய அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உடனடியாக டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் அரசு என்ன செஞ்சு அந்த அமெரிக்க தூதரகத்துடைய பாதுகாப்பை விலகுச்சு. அங்கேருந்து அமெரிக்காவில் வந்த தலைவர்களை வந்து இங்கே இந்திய தலைவர்கள் பார்க்க மாட்டோன்னு மறுக்க வச்சுச்சு. இவ்வளவும் செஞ்சதுக்கு பிறகு தான் அந்த அமெரிக்கா அன்னைக்கு பணிஞ்சிச்சு. இந்த அளவுக்காவது இன்னைக்கு ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டியவர்கள் கொடுக்க வேணாம், அமைதியாவது வாய்ப்பொத்தி இருக்க வேண்டியவர்கள், கையது பொத்தி மெய்யது பொத்தி இருக்க வேண்டிய இந்திய அரசு, ஜெய்சங்கர் அவர்கள் இந்திய மக்களை அவமானப்படுத்துகிற அளவுக்கு இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாதா? ஏன் இந்த மாதிரி நான் சொல்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறது, தவறு செய்தவர்கள் தவறு தான், அவங்கள திருப்பி அனுப்பணும். அண்ணன் தியாகம் சொன்ன மாதிரி இந்த மனிதாபிமானம்ங்கிறது எங்கே போச்சுங்கிறதா என்னுடைய கேள்வி. நீங்கள் ஒரு சிறு நாடு, இன்றைக்கி கனடா வந்து கனடாவுக்கு மேலே வரி போட்டாங்க. கனடா நாடு என்ன செஞ்சு தெரியுமா? அவர்கள் மேலே மீண்டும் வரி போட்டுச்சு. அமெரிக்கா மேலே 25 போட்டாங்க. ஆமாம், 25. மெக்சிகோ என்ன பண்ணுச்சு? உடனே போடுச்சு. சீனா என்ன பண்ணுச்சு? அதாவது பக்கத்து நாடுன்னு சொல்லலாம். சீனா எங்கேயோ இருக்க நாடு. அவர்கள் செஞ்சதை விட இன்னும் மோசமான பதிலடி கொடுத்தார்கள். இந்த ட்ரம்ப் மாதிரி ஆதிக்கும் பதிலடி கொடுத்தார்கள். ஆனால் ஏன் பதிலடி கொடுக்காம இன்னும் நீ எவ்வளவு பேர் இந்தியர்கள் அனுப்பிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன். என்ன பதிலடி கொடுக்கணும்? இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், மரியாதை கூட கொடுக்கல, ஒரு முறையா அவங்களை அனுப்பல. என்ன கேட்கிறேன், தப்பு பண்ண தண்டனை குற்றவாளிகள் சுவிட்சர்லாந்து நான் போயிருக்கேன், உங்களுக்கும் தெரியும். ஒரு கொலை குற்றவாளியை கூட மனிதாபிமானம் நடத்துவாங்க. எவ்வளவு பெரிய திருட்டு குற்றத்தில் ஈடுபட்டாலும் மனிதாபிமானம் நடத்துவாங்க. சட்ட ரீதியாக அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. தியாக அழகா சொன்னார், சட்ட 3 வகையில் சொன்னார். இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரண்ட், இந்த மாதிரி அமெரிக்காவில் தவறாக பூந்தவர்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் அவர்களுக்கு இது கொடுக்கலான்னு சொன்னாங்க. இந்த எந்த ஜனநாயக முறையோ சட்ட விரையும் மீறலை. தம்பி சொன்ன மாதிரி அரசியல் சட்டத்துக்கு மீறி இருக்கிறாரு. பல சட்டங்களை நான் கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு, நமக்கு தெரியும். இப்படி அரசியல் சட்டத்தை மீறது இந்தியா மாதிரி அவர்கள் அந்த அத்துமீறலில் ஈடுபடுறாரு ட்ரம்ப்பு. நான் திரும்பவும் ட்ரம்ப்பை தான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இது எந்த அளவுக்கு போய் முடியும்? நான் காசாவில் நாங்கள் வந்துடுவோம், எடுத்துக்குவோம், காசா மக்களை பூரா ஏன் அமெரிக்காவை கூப்பிடுங்கிற ஒரு வார்த்தை கூட அவர் வரல. பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மக்களை பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு அனுப்புங்கிறாரு. அப்போ எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனிதராக இருக்கக்கூடிய இந்த ட்ரம்ப்பு இவ்வளவு மோசமாக இந்தியர்கள் விஷயத்தில் நடந்ததுக்கு இன்னைக்கு வரையும் பதில் சொல்லலை. இப்போ நான் கேட்குற கேள்வி, ஏன் ஒரு பதில் கூட சொல்லலை? யாரு? மோடி. இதைத்தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். மோடியோ ஜெய்சங்கரோ போய் ஜெய்சங்கர் எவ்வளோ நாள் உட்கார்ந்துருந்தார் தெரியுமா?
அமெரிக்காவில் பதவியேற்பு விழா வரை உட்கார்ந்தாரு. எந்த நாடு அது உட்கார்ந்தா அங்க என்ன தப்பு இல்ல? ஏன் உட்கார்ந்திருக்கான்னு தெரியுமா? எதுக்கு உட்கார்ந்திருந்தான்னு கேட்க. ஒரு வெளிவிவகார மந்திரி அவருடைய வேலைக்கு விட்டுட்டு என்ன காரணம் உட்கார்ந்தார் எங்க ராகுல் காந்தி தெளிவா சொன்னார். எப்படியாவது மோடி அவர்களை அங்கே அழைக்க வைக்கணும்னு முயற்சி எடுத்தாரு. அதுல தோல்வி அடைந்தாரு. உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இந்த ஆதாரம் வந்து எங்க தலைவர் எதிர்க்கட்சி இந்தியாவுடைய தலைவர் சொன்னது இருக்கட்டுங்க, மோடியை கூப்பிடுங்கன்னு போய் சொன்னாரு. என்ன have you got any அத்தனை ஊடகங்களே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களே வந்து அது அப்படியே இன்னைக்கு இந்தியாவில் வந்துச்சு. உங்க ஊடகங்களை நம்ம நம்ப முடியலன்னா என்ன செய்ய முடியும்? அப்ப நான் சொல்றது என்ன சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான். எதற்காக இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா ஜோ பைடன் ஆட்சி காலத்துல பிரதமர் மோடி அவர்களுடைய நண்பரா இருக்கக்கூடிய அதானி மேல வழக்குக்கு மேல வழக்கு வந்துச்சு. நீங்க அதானி விஷயம் நம்ம இப்போ அதானினா வேற மாதிரி போயிடும். இன்றைக்கு அந்த வழக்குல ஒண்ணுமில்லாம ஆக்கிறதுக்கு வேலையை பாக்குறாங்க. 30,000 இந்தியர்கள் வந்தாலும் பரவாயில்ல, 3 லட்சம் இந்தியர்கள் வரலாம் பரவாயில்ல, இந்தியாவுடைய இந்து மக்களோ இந்திய மக்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. எங்களுக்கு ஒரு அதானிக்கு நல்லது நடக்கணுங்கிற ஒரே காரணத்தினால இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு தவறை பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார். அமெரிக்காவுடைய வரலாறுல ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு ஜனாதிபதி இருந்தார், கென்னடின்னு ஒருத்தர் இருந்தார், சமீபத்தில் ஒபாமா இருந்தார். இப்படி இருந்த ஜனாதிபதிகள் காலம் ஒன்று. இன்னும் சில ஜனாதிபதிகள் ட்ரம்ப் மாதிரி எப்படி இருந்தாங்கன்னா வியட்நாமில் வந்து கேவலமாக வெளியேறினவங்களும் இருந்தாங்க. அதே மாதிரி ஆப்கானிலிருந்து வெளியேறின அமெரிக்காவுடைய ஜனாதிபதிகளும் இருந்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரம்ப் பண்ணுற இந்த கேவலமான சூழ்நிலை அவருக்கே எதிராக முடியும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சமீபமாக 4-5 வருஷமாக தான் போனாங்கன்னு மட்டுமல்ல, பிரதமர் மோடி வந்த பிறகு வேலைவாய்ப்பு குறைஞ்சதுனால இன்னைக்கு பல்லாயிரம் பேர் அமெரிக்காவுக்கு போனாங்க. லீகலாகவும் போனாங்க, இல்லீகலாகவும் போனாங்க. இன்னைக்கு இந்த தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? இந்தியாவில் வேலை வாய்ப்பு கொடுப்பதில் மோடி தவறி இருக்கிறார். சொல்லுங்க தலைவர் ராகுல் காந்தி. உங்க தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு தெரியுமா? ஐக்கிய முன்னணியும் தேசிய முன்னணியுமே வேலைகளை கொடுக்கலங்கிறார். அது முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை என்ன சொன்னாரு? அவருடைய பேச்சை முழுமையா கவனிக்கல நீங்க. யூபிஏவிலும் இருந்தது, ஆனால் மிக மோசமான நிலையிலே இன்றைக்கு நடந்துச்சு. மன்மோகனுடைய அரசாங்கமும் மோடி அரசாங்கமும் எந்த தீர்வையும் தரவில்லை என்கிறார். ரெண்டையும் சொல்லிட்டு அன்னைக்கு 13.6% இருந்தது அல்லது 15.2% இருந்தது. 13 ஆயிருச்சு. 2% வந்து ஜிடிபி குறைஞ்சது மட்டுமல்ல, உற்பத்தி குறைஞ்சது மட்டுமல்ல, ஏற்றுமதி குறைஞ்சது மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு மிக மோசமா போனதுன்னு சொல்லி எங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரு. திரும்ப பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டில் வேலை வாய்ப்பை கொடுத்தா ஏன் இங்க இருந்து இந்த 4-5 வருஷத்துல இவ்வளவு வேகமா ஓடுறாங்க? நான் சொல்லல, டிடிஎஸ் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு பைடன் காலத்துல நிறைய போனாங்க. ஏன் போனாங்க? இந்தியாவில் இந்திய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலை வாய்ப்பு கொடுக்கல. பிரதமர் தன்னுடைய அலுவலகத்திலேயே 93 பேர்ல 90% பெரும்பாலான இந்தியர்கள் இல்ல, ஓபிசி இல்ல, எஸ்சி இல்ல, அதே மாதிரி எஸ்டி இல்ல. டாபிக்க மாத்தாங்க. இப்ப சர்வதேச நிகழ்ச்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓபிசி எஸ்டி இல்ல, வேலை வாய்ப்பு இல்லை. இந்தியாவுல வேலை வாய்ப்பு கொடுக்காததனால தான் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை. ஒரே வரி தலைமை அவர் சொன்ன தவறான தகவல். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்து இல்ல, அவர் நிக்க மாட்டார். இப்ப ராமாயணத்துக்கு போய் மகாபாரதத்துக்கு போய் ராகுல் காந்திக்கு வந்தாருன்னா பேசுங்க. ட்ரம்ப் இருக்கிற வரை இந்திய மக்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுவாங்க. ஒரு வரி சொல்லிடுறேன். இந்த போயிருக்கிற 1,75,000 பேர்ல 2014 அப்புறம் போனவங்க எத்தனை பேருன்னு சொல்லாம அவர் சொன்ன எந்த கருத்தையும் அவை குறிப்பில இருந்து நீக்கணும்னு அப்பா ஐயா கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அவர் தான் நீக்குவார், அதனால கேட்டுக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஐயா, நீங்க பேசிட்டு நீங்க போய் சொல்லிட்டே இருக்கீங்க. உங்க மன்மோகன் சிங் வீரர் போய் கூட்டு வந்து சொன்ன